எனக்கு மரணம் வரையிலையும் இந்த பள்ளிவாசல் தொடர்பு, வணக்கம், வழிபாடு, கொள்கை, இந்த கொள்கை பிடிப்பு எல்லாத்தையும் எனக்கு தான் சொல்லி கேட்கணும். அதை நம்ம தக்க வைக்கணும். அது போக இறைவனிடத்தில் நாம் தனியாக பிரத்யோகமாக துவா கேட்கணும். அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு குர்ஆனும் சொல்லித் தருகிறது, நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி தந்த துவா என்ன? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித்து கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலேயே நிலைத்திருக்கச்சு. என் உள்ளம் உன்னுடைய தீன்லயே இருக்கணும். இந்த தீன்ல தான் என்னுடைய உள்ளம் எப்போது இருக்கணும், இந்த தீன்ல தான் நான் மௌத்தா போகணும். அந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனை நபிகள் நாயகம் அவர்கள் தாமும் செய்தார்கள், நமக்கும் சொல்லித் தராங்க. யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக். குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, ரப்பனா லா துஸீக் குலூபனா பஅத இத ஹதைத்தனா, இறைவா எனக்கு நீ நேர்வழி காட்டியதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே. இந்த ரெண்டு பிரார்த்தனை நபிகள் நாயகம் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை, திருக்குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பிரார்த்தனை. இந்த இரண்டு பிரார்த்தனையும் நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருப்போமையானால் அல்லாஹ் நாடி நம்முடைய மரணம் முஸ்லிமாகவே மரணிக்கக்கூடிய, இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ்வால் கிடைக்கப்பெறும்.